நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். கும்ப ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் நமது கும்பராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உறுதியாக சொல்லுவேன். ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக முழுவதையும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மாத பலன்களில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கும்பராசினியர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நிதானமான முடிவு கிடைத்து வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். குழப்பங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசாமல் அதை செய்யாமல் விட்டுருவோமா, செய்யாமல் விட்டுட்டா வச்சு நிம்மதியாக இருப்போமா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்து வந்தன. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி குழப்பத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேண்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் மன அழுத்தங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக போராடுவீங்க. இப்போ என்ன தான் பண்ணன்னு தெரியல, பெரிய ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஸோ மன அழுத்தங்கள் உறுதியாக குறைய போகுதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தம் இப்போ வக்ர சனி மூலமாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என குறிப்பிடுகிறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா வீடு மனையில் இருந்த பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையவே இருக்காங்க கும்பராசியில். அதே அந்த சூழ்நிலையிலேருந்து மாறப்போகுது. வீட்டுக்கு போனேன் நிம்மதியாக இருந்தேன், அல்லது வீட்டில் ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்கேன் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக அதில் கொஞ்சமாவது மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கேற்ற துணையை நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. புதிய நட்புகள், புதிய உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அதேபோல் பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடன் பயணிக்கும் வேலை பார்க்கும் நபர்களாக பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வெளிப்படையாக உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஸோ அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என கூறுகிறேன். அதேபோல் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கும்பராசி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அலுவலகத்தையோ நிர்வாகத்தன்மையில் இளைஞர்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள், கல்வியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ மாணவர்கள் தைரியமாக இந்த மாதத்தை எதிர்கொள்ளலாம். ஐயா படிக்கவே முடியல, படிக்க கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதம் நான் படித்ததை அப்படியே எழுதினேன், அதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு பேரை கிடச்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நமது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கிறோம். சரி, ஓகே. இவன் நேரமாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல விஷயமும் இருக்கும்,
சில பிரச்சனைக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் பண்ணுறாங்களா, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மதிப்புக்குரிய விஷயங்களை பண்ணுறாங்களாங்கிறத உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் பெயின் பார்த்தீங்களா, ஸோ அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி வருது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவர்களை நீங்கள் நாடி சரியான ஒரு மருத்துவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க. ஐயோ நம்ம ராசியிலே சனி வந்துடுச்சு, ராகு நல்லா சரியில்லை, கேது பகவானும் சரியில்லை, போதாக்குறைக்கு குரு மாறினதும் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்க இல்லையா? அதுக்குண்டான பலன் இப்போ கண்டிப்பாக கிடைக்க போகுது. குரு வக்கரம் பெற்றனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன் தான் கிடைக்க போகுது. அப்படி பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேன்மையான பலன்கள், எதிர்பாராத விஷயங்கள், திருப்பு நடக்கும். டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுது இந்த குரு வக்கரகதியில். அப்போ பார்க்கும்போது நம்ம ஒன்று நினைக்கிறோம், கண்டிப்பாக அது ஒன்று நடக்குது, எதிர்பாராத உதவியாக இருக்குது, நம்ம இந்த உதவியை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி தான் நினைப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எப்படி இது அதிர்ஷ்டம் மாதிரி நம்மளுக்கு வந்து சேருது அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாமே வந்து ஒரு நடக்கும். எப்பயுமே நல்ல நேரம் வந்தால் அப்படி தான் நடக்கும். நம்ம எதிர்பாராமல் விஷயம் நடக்கக்கூடியது தான் நல்ல நேரம் வந்திருக்குன்றத அர்த்தத்தை நம்மளுக்கு நிரூபித்து காட்டும். அந்த வகையில் இது பண்ணிட்டு வரலாம். இறை சிந்தனையோடு இருங்க. தெய்வ சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் இஷ்ட தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபாட்டு வாங்க. தினசரி அதே நாமாவை சொல்லிட்டு வாங்க, நினச்சிக்கிட்டே வாங்க. ஜபம், தியானம் இதெல்லாமே நீங்கள் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. ஏனென்றால் சனி பகவானுக்கு இது உச்ச வீடு, அதனால் சனியுடைய பவர் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களுடைய ஆயுள் தீர்க்கமாகவும், அவங்களுக்கு வந்து ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கண்டங்கள் வருதுன்னா அவங்களோட வந்தவங்களாம் அவங்க காப்பாற்றப்படுவார்கள். இது மாதிரிலாம் அவனுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களோட போனாக்கா நம்மளுக்கு ஆபத்து விபத்தெல்லாம் குறைஞ்சிரும். இது உண்மையான விஷயம். அதனால் அப்படிப்பட்டவங்களோட நீங்கள் போயிட்டு வாங்க. அவங்க கூப்பிட்டா போயிட்டு வாங்க. இல்லை நீங்களே வாலண்டியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது தெரிஞ்சால் நீங்கள் கூட போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணலாம். உங்களை முன்னே வச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நன்மை நடக்கும். நிறைய இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த குரு வக்கரகதியில் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுவீங்க. உங்களை முதல்ல முன்னிலை நிறுத்தி செய்யக்கூடிய விசேஷங்கள், விழாக்கள் எல்லாமே நன்மையாக இருக்க போகுது. உங்களுக்கும் அந்த பேரும் புகழும் கிடைக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் அந்த சிவபெருமானை வழிபட்டு வரணும். ஒரு தியானத்தில் இருக்கிற சிவனை வழிபட்டு வரலாம். பள்ளிக்கொண்டேஸ்வரர் படுத்துன்னு இருப்பார், அவரை வழிபட்டு வரலாம். திருநீலகண்டர் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நோயப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாதன்னா அது வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் நொந்து நூலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பேற்பட்டவங்களும் வழிபட்டு உதவிகாரம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. வயதில் முடிந்த பெண்களுக்கு வழிபட்டுவாங்க. அனாதாசனம் போயிட்டு வாங்க. மன வளர்ச்சி கொண்டவர்களுக்கு வழிபட்டுவாங்க, உதவி பண்ணிட்டு வாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நீங்கள் கணவன் மனைவி உறவும் இப்போது பலப்பட போகுது. அதனால் ஒருத்தருக்கு உதவிகரமாக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயமே நல்லது நடக்கும். முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதெல்லாம் இப்போ கூட காலகட்டங்களில் இருக்குது. அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அந்த வேண்டுதல் பிரார்த்தனை முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு தடை விலகின மாதிரி தான். அது மாதிரி அது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நிறைய பேர் மறந்துடுவாங்க, செய்யாமல் இருப்பாங்க. அதுக்குண்டான இப்போ நேரம் நடக்கிறதுனால நீங்கள் பண்ணிட்டு வரலாம். லாபங்கள் பல வழியில் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு பெரியவர்களுடைய மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. இதெல்லாமே நடக்க போகுது. இந்த குருவுடைய பலன் வந்து இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பிரயாணங்களும் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதில் பண்ணிட்டு வரலாம். நெடுந்தூர பிரயாணத்தை விட குறுகிய தூர பிரயாணம் தான் உங்களுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. உடல் பரிசோதனை அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டு வரதும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. கால பைரவர் அவர் வழிபட்டு வரணும்னு உங்கள் ராசிக்கு கால பைரவர் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. கால பைரவரை வழிபடலாம், பைரவியை வழிபடலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபட்டு வரலாம், பைரவியை வழிபட்டு வரலாம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சொர்ற ஆகர்ஷண பைரவர்னு இருப்பார். அவர் வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் நன்மை நடக்கும். அவர்
சக்தியோட அம்சமாக கூட வச்சுருப்பார். அப்போ அதுதான் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் தனியாக இருக்கிற பைரவர் இருப்பாங்க. அவருக்கு வந்து உடம்பு சரியாக போனால் அவரை வழிபட்டு வரலாம். அதுதான் கால பைரவர், தனியாக நிற்பார், அவரை வழிபட்டு வரலாம். அவருடைய வாகனமான நாய்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம், அதுங்களுக்கு உணவு கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது அதனுடைய ஒரு தடவை போட்டாலே அந்த நன்றி உள்ள இருக்கும் அந்த நாய். நீங்கள் அடிக்கடி அதை பண்ணிட்டு வந்தாலே அந்த நாயோடைய ஆசீர்வாதம் நாய் மனசில் நினைக்கும், அது மாதிரி நம்மளுக்கு பண்ணுறாங்களேன்னு. அப்போ வந்து அந்த பைரவருடைய வாகனமாக இருக்கிறனால உங்களுக்கு பைரவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடியதான் அவருடைய வேலை. பைரவரை வழிபட்டாலே மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடியவர். நம்ம விரும்பி விலகி போனது விரும்பி வரும், நம்மளை விட்டு போன சொத்து திரும்பி வரும், இழந்ததை மீட்டு கொடுப்பவர். அதுதான் பைரவர் சொல்லப்படுது. அப்போது அப்பேற்பட்ட அந்த கால பைரவர் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். விட்டு போனதெல்லாம் மீண்டும் திரும்பி வந்து சேரப்போகுது, நீங்கள் இழந்த எல்லாமே பெற போகிறீங்க. இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்களில். அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்கள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழ்மை எளியில் உள்ளவங்களுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி செய்யணும். அதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் வந்து குரு வக்ரமாகிறாரு. இந்த வக்ர காலகட்டங்கள் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. என்னடா அது நமக்கு 7 சனி, அதாவது ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு, குருவும் நல்ல பிளேஸில் நமக்கு இல்லையே இவ்வளோ நாளாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப உயர்வை தான் கொடுக்க போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது இது அத்தனையுமே சாத்தியம்தான் உங்களுக்கு. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. தொழிலில் வந்து எந்த விஷயங்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, கும்பராசியோட நிலை வந்து இவ்வளோ நாளாக கவலைக்கிடமாக இருந்தாலும் இந்த குரு வக்ர காலம் வந்து இந்த 4 மாதம் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய டைம். ரெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா அந்த கஷ்டங்கள்ல இருந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி தான் ஆகணும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து இரவு பகல் தூங்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக போகுதுங்க. பொதுவாகவே வக்ர கிரகங்கள் வந்து 10ஆம் இடத்துல வந்து இருந்தாலே, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சொல்கிறேன், இருந்தாலே ரொம்ப நல்லது தான். ஆனால் கூடுதலாக இப்போ குரு வக்ரமாகி உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வந்து வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அது வந்து கூடுதலாக சிறப்பான பலன்களை இன்னும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் அது எல்லாமே அப்படியே நன்மையாக வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமான்னா அந்த வக்ர காலகட்டங்களில் தொடங்குறது வந்து நல்லது தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பர்த் ஹாரோஸ்கோப்பில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. கோச்சாரம் உங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். வக்ர காலகட்டங்களில் வந்து ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் தான். 10ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸி, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். பிஸ்னஸ்க்காக வந்து உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது தன்னால் வரும். அதாவது பிஸ்னஸ்க்காக புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி இடம் வாங்குறது, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் எடுத்து அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இந்த டைம் வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு பில்டிங் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான டைமு, தாராளமாக அதை வாங்கலாம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வக்ர இதோட.
எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனைகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் போகும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது நீங்கள் லைட்டாக சின்ன எந்த எஃபர்ட்டுமே போடாமல் திடீர்னு ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த பணத்தை வந்து தேவையில்லாத விரயம், அதாவது 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அது விரயமும் ஆகலாம். ஸோ அதனால் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றுங்க. அதாவது ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது ஏதோ ஒரு விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அல்லது வீடு கட்டியிருப்பீங்க, பாதியிலே அது நின்றுருக்கும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு, அதாவது நின்று போன ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வந்து வாகனங்கள் இருக்கும், ஆனால் லக்ஸுரி கார்ஸ், லக்ஸுரியான வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்களே, அவங்களுக்குலாம் இது பர்ஃபெக்ட் டைமு. அதுக்குண்டான அமைப்புக்கு தன்னான தேடி வரும். படிப்பில் வந்து ஆர்வம் ரொம்ப குறையுங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்களாக இது பண்ணணும். ஆல்ரெடி ஜென்மசனி இருக்கனால மறதியும் சோம்பேறித்தனமும் உச்சக்கட்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே போடுவீங்க, பட் ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது, அல்லது ஏதாவது மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதவி, நீங்கள் நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு மிராக்கள், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு 2 பேர் முன்னாடி இருக்கிறாங்க, அந்த 2 பேரை தாண்டி தான் நமக்கு அது வரும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் கிரகங்கள் நினச்சிச்சுன்னா செகண்டில் வந்து என்ன செய்யும், வேலையை செஞ்சிடும். அதனால் இந்த வக்ர காலகட்டங்களில் மிராக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான். அதனால் அது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும். முக்கியமாக சதய நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு விஷயத்த நினச்சிட்டாங்கன்னா கிளவராக வேலை செஞ்சு பண்ண முடியும். இந்த வக்ர காலகட்டங்களில் அதை செய்யுங்க, அது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு குரு வந்து 2, 11 கூடைய அதிபதி, ஓகேங்களா. 2ஆம் இடம்ங்கிறது பணம், 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபம்ங்கிறது சாதாரண லாபம் இல்லை, கொள்ளை லாபம் சொல்லுவாங்களா, அதுதான் 11ஆம் இடம். அதாவது குபேர சம்பத்து, அதாவது குபேர நிதிக்கு ஒப்பான ஒரு சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிபதி தான் யார், உங்களுக்கு குருவாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது விரயமாக போகும். அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குங்க, இல்லை ஒரு கோல்டு வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. தாயாருக்கு வந்து ரொம்ப, அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் சனியும் இருக்கார். அப்போது இந்த காலகட்டங்களில் தாயாரை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு போய் பண்ணுங்கள், குலதெய்வத்தோடைய வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு போங்க. இந்த சனி வந்து சம்டைம் உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷனை கொடுத்துருவார். இந்த 7.5 சனி காலங்களில் வந்து நீங்கள் கரெக்டாக நடந்துக்கணும், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரும் அதை வந்து விடமாட்டாங்க. ஸோ அது எங்கேருந்தோ தேடி வரும். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் மைண்டு இதாக இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு. அப்போ வண்டி வாகனங்களில் வந்து ஏதாவது ஒரு விரயம், அதாவது வண்டி வாகனங்களுக்கு விரயமானால் அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்படின்னா அதை யோசிச்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போவீங்க, ஆனால் யாராவது ஒரு ட்ரிங்க்ஸ் போட்டு ஒருத்தர் குறுக்கால வந்து உழுவாங்க, அது உங்கள் மேலே பழிய விழுந்துடும். இந்த 4ஆம் இடத்துல வக்ர கிரகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சந்திச்சிரும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாய் குறுக்கால வரும். இதனால் வந்து கால பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வண்டி வாகனங்களுடைய விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உயிர் சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது பினாமி சொத்துக்கு நீங்கள் வந்து அதிபராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுடைய தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து நல்ல உயர்வான காலகட்டம் இந்த காலகட்டம்.
கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் போய் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கை மேலே பலன் கை கூடும். அது இவ்வளோ நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா, இப்படி நம்ம போய் ரீச் ஆக முடியுமா அப்படின்னு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் உங்களை பற்றின நல்ல விஷயங்களும் தலைமை இடத்துக்கு போய் சேரும். அது மூலிமா ஒரு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும். அதே மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தாலே ஈஸியாக அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்க முடியும். அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பரான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதிங்க. நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பெண்கள் அப்படின்னா உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறது, தேவையில்லாத உங்களை பற்றி வதந்தி, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்க மாட்டீங்க, பட் ஆனால் செஞ்சோம் அப்படிங்கிறத சாதிப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கடந்து வரணும். அமைதியாக கடந்து வர்றது தான் நல்லது. 8ஆம் இடத்தை வந்து குரு வக்ரபாறையாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை, கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது. மாங்கல்ய ஸ்தானம் இல்லையா பெண்களுக்கு, அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இருக்குது. கணவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவர் அலட்சியப்படுத்தினா கூட நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. அதாவது கணவர் மீன்ஸ் என்னென்னா, ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவரும். உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அதுக்கு அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இம்மிடியேட்டாக அது வந்து என்னென்னா மருத்துவம் பார்க்குறதா ரொம்ப நல்லது. உங்களுக்குமே அதை பார்க்குறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, 8ஐயும் பார்த்து 12ஐயும் பார்க்குது. அப்போ வந்து தேவையில்லாத விபத்து கண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை அப்படின்னு. முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் வெளியில் தொழில் ரீதியாக வெளியில் போகிற மாதிரி வருது, உத்தியோக ரீதியாக நீங்கள் போகிற மாதிரி வருது, வெளியில் போகிற மாதிரி வருதுன்னா கரெக்டாக உங்களுக்குன்னு கூட யாராவது துணைக்கி கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறத லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரிலாம் வரும். அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பை விட்டால் வேறு எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது சேஃபான்னு பாருங்கள். ஏன்னா வாய்ப்பு அடுத்த தடவை கூட வரும். அதனால் சேஃப் அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களில் இந்த டைம் இந்த 4 மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான். அதே மாதிரி படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஆர்வம் இருக்காது. படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியாதுங்க. அதாவது குரு வந்து உங்களுக்கு இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய நல்ல நன்மைகளை கொடுப்பார். அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், பேர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துலையும், உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிற மாதிரி வரும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலும் ராகு இருக்கனால தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அழுத்தி சொல்கிறேன். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து நீங்கள் என்னென்னா பார்த்து நடந்துக்கணும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.